பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக நின்னதுனால தானே பிஜேபிக்கு 18% ஓட்டு உங்களுக்கு தெரியும். கூட்டணியாக 18%, தனியாக 12%. ஓகேயா? அந்த கூட்டணியாக 18%லேயுமே மேஜர் ஓட்டு பிஜேபி ஓட்டு தான் வச்சுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 12ன்னே வச்சுக்கோம். 12% ஓட்டு பிஜேபிக்கு இருக்குன்னு நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொன்னால் ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? எடப்பாடி ஒத்துக்குவாரா? இன்றைக்கி 234 சீட்டில் பார்லிமெண்ட் 39 தொகுதிக்கு நடந்த தேர்தலில் 234 அசம்பிளி செக்மெண்ட்டும் கவர் ஆகிடுதுல்ல. அதில் 78 அசம்பிளி செக்மெண்ட்டில் பிஜேபி கம் செகண்ட். மிச்சம் 150 சம்திங் தான் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. இப்படி 78 இடங்களில் அதிமுகவை நாங்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டு 2ஆம் இடத்தில் வரும் அளவுக்கு பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்குன்னு நான் உங்கள் ப்ரெஸ் மீட்டில் இந்த இடத்துல ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் பேசியிருந்தால் அவங்க இளைய பாரதம் அதை ஏற்றுக்கிட்டு இருக்குமா? அது எப்படிங்க சொல்கிறீங்க? நீங்கள் நோட்டாக கூட குறைச்சி ஓட்டு வாங்குற கட்சி தானே சொன்னீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் பிஜேபி பற்றி பேசினா நோட்டா கீழே ஓட்டு வாங்குற கட்சி தானே மீடியாவில் பேசுனீங்க. பிஜேபி ரியல் ஸ்ட்ரென்த்தை வேல்யூ பண்ணீங்களா? இல்லை இப்போ வேல்யூ பண்ணுறீங்களா? இதே மதுரையில் நான் ஏடிஎம்கே 3ஆம் இடத்துக்கு தள்ளி செகண்டில் உட்காந்துட்டு பேசுகிறேன். நான் மதுரையில் செகண்ட் பொசிஷன் பிஜேபி ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா நீங்கன்னு கேட்குறேன். அப்போது ஆட்சியில் நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வி அக்காமடேட் அதர்ஸ். ஓகே, ஆட்சியில் நாங்கள் இல்லாத அப்கமிங்காக இருக்கிற ஸ்டேட்டில் நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இன்சல்ட்டோ ஹியூமிலியேஷன் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தனியாக போட்டிக்கிட்டு எங்கள் பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறோம். பட் இதுவே அல்டிமேட்டும் கிடையாது. இன்றைக்கி உள்ள ப்ரியாரிட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அசம்பிளி எலெக்ஷனில் நம்ம ப்ரியாரிட்டி என்னவாக இருக்கணும்னா டு அன்சீட் டிஎம்கே. திமுக மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கிற பெரிய துரோகம். நம்மளுடைய அரசியல் பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டை சரியாக வைக்காதனால திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் 8 கோடி தமிழர்களுக்கு நம்ம செய்கிற துரோகம். அதனால் அதுக்கு வேறு அலைன்மெண்ட்டு, வேறு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். அது தேசிய தலைவங்க முடிவு செய்வாங்க. முடிவு செய்கிற இடத்துல நான் இல்லை, கருத்து சொல்கிற இடத்துல நான் இருக்கேன்.